ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1726வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி. திருநாகை நாகப்பட்டினத்து அழகியார் அவரை மங்களாசாசனம் செய்யும் அச்சோ பதிகம், அவருடைய அழகை வியந்து வியந்து பாராட்டும் பதிகம். அதனுடைய 4ஆம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். தலைவி தோழியும் தானுமாய் திருவாளியை பற்றி பேச, சக்கரத்தை பற்றி பேச, அந்த நினைப்பு மேலிட்டால் எம்பெருமான் உருவெளியாக தலைவு முன் தோன்ற, தலைவி அவனிடம் தான் கண்டவற்றையெல்லாம் இந்த பாடலில் கூறுகிறாள். திருமேனி முழுவதும் அனுபவிக்கத்தக்க செவ்வி அழகுடையதாயிருந்தது என்கிறாள் பரகால நாயகி. வம்பு அவிழும் துழாய் மாலை தோள்மேல், வம்பவிழும் துழாய் மாலை தோள்மேல், கையன ஆழியும் சங்கும் ஏந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர், செம்பவளம் இவன் வாயின் வண்ணம், செம்பவளம் இவர் வாயின் வண்ணம், தேவர் இவரது உருவம் சொல்லில், அம்பவளத் திரளேயும் ஒப்பர், அச்சோ ஒருவர் அழகியவா, அச்சோ ஒருவர் அழகியவா. அப்படிப்பட்ட அழகு வாய்ந்தவர், சொல்ல முடியாத அழகு வாய்ந்தவர். யார் அவர்? வம்ப விழும் துழாய் மாலை தோள்மேல், தோள்மேலே அழகான மனம் வீசக்கூடிய திருத்துழாய் மாலையை அணிந்திருக்கிறார். கையன ஆழியும் சங்கும் ஏந்தி, கைகளிலே திருவாளியும் திருச்சங்கும் ஏந்தி இருக்கிறார். நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார். அவர் யார்? நாகரிகர், மிகவும் நாகரிகமாக இருக்கிறார். பெரிதும் இளையர், பெரிதும் இளையர், முதிர்ந்த இளையர் கூட அல்ல, பெரிதும் இளையர். செம்பவளம் அவன் வாயின் வண்ணம், அவன் வாயினுடைய வண்ணம் செம்பவளத்தை போன்று இருக்கிறது. தேவர், அவரது உருவத்தை மொத்தமாக சொன்னால் அவர் தேவர் போல இருக்கிறார். அம்பவள திரளேயும் ஒப்பவர், இந்த பவளங்கள் எல்லாம் சேர்ந்த கூட்டம் இருக்கிறதவல்லவா பவள திரள், அதுபோன்று இருக்கிறார் திருநாகை அழகியார். அச்சோ ஒருவர் அழகியவா, அவனுடைய அழகை சொல்லத் தரமன்று, என்னால் சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை என்கிறார் பரகால நாயகி. வம்பவிழும் துழாய் மாலை தோள்மேல், கையன ஆழியும் சங்கும் ஏந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர், செம்பவளம் இவர் வாயின் வண்ணம், தேவர் இவரது உருவம் சொல்லில், அம்பவளத் திரளேயும் ஒப்பர், அச்சோ ஒருவர் அழகியவா. திருத்தோள்களிலே மனம் வீசும் திருத்துழாய் மாலை உள்ளது. சங்கும் சக்கரமும் திருக்கைகளில் உள்ளன, ஆபரணங்களாக இருக்கின்றன. அவற்றை தரித்து கொண்டு இந்த பெருமான் நமது மனையிலே, நமது வீட்டிலே வந்து புகுந்து நின்றார். பெருமதிப்புக்குரியவராயிருக்கிறார், பெருமதிப்பராய் இருக்கின்றார், மிக்க இளம் பருவமுடையவராய் இருக்கின்றார். இவருடைய திருவாயின் நிறம் சிறந்த பவளமே. தேவத்தன்மையுடைய இவரது உருவம் இருப்பதை சொல்வதானால் அழகிய பவள திரள் போல் விரும்பத்தக்கவராய் இருக்கிறார். அச்சோ ஒருவர் அழகை என்னவென்று சொல்லுவேன், சொல்லத்தரமன்று என்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். தோழி, அவருடைய பரத்வ சௌலபியங்களை சொல்லுகின்றேன் கேள். மனம் கமழ்கின்ற திருத்துழாய் மாலையை தோளினை மேல், தோள் இணை மேல் அணிந்திருக்கிறார். 2 தோள்களிலுமே திருத்துழாய் மாலை அணிந்திருக்கிறார். கைகளிலே திருவாளி திருச்சங்குகளை பூக்களை ஏந்துவது போல ஏந்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட மேலான நிலையில், பரத்துவ நிலையிலே எட்டாதவராய் இருக்காமல் நாம் இருக்கும் இடத்துக்கே வந்து புகுந்து இருக்கிறார். என்ன சௌலபியம், என்ன எளிமை! பரம ரசிகராய் இருக்கிறார், சிறந்த இளமை பருவம் வாய்ந்தவராய் இருக்கிறார். இவருடைய திரு அதரத்தின் நிறமோ சிறந்த பவளம் போல் சிவந்து இருக்கிறது. தேவாதி தேவராக தோன்றும் தோற்றமுடையவராய் இருக்கிறார். திருவுருவமோ பவளத்திரள் போல மிக விரும்பத்தகுந்ததாயிருக்கின்றது. ஒப்புமையே இல்லாதபடி மிகச்சிறந்த அழகு படைத்தவருக்கு நம்மால் உபமானம் சொல்வது என்பது இயலாது என்னும்படியாக அழகிலே சிறந்தவர் பார் தோழி என்கிறாள் நாயகி. அச்சோ ஒருவர் அழகியவா.
அச்சோ என்பது ஆச்சரிய குறிப்பிடை சொல். எங்கும் என்றும் கண்டறியாத அழகுடன் ஒருவர் என் கண்ணுக்கு தோன்றுகின்ற இந்த ஆச்சரியம் வாக்குக்கு எட்டாது. வாசா கோச்சரம், வாசாம கோச்சரம், என் வாக்குக்கு எட்டாதது என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது. அச்சோ ஒருவர் அழகியவா. நம்பர் என்றால் எல்லாராலும் விரும்பத்தக்கவர். நம்பும் மேவும் நகையாகும் மே என்பது தொல்காப்பியம். நம்பும் மேவும் நகையாகும் மே என்று தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட இலக்கணம். நம் இல்லம் வந்து புகுந்து நின்றார், இவ்வுலகில் வந்து தோன்றியது கொண்டு சொல்லப்பட்டது, அல்லது மனக்காட்சி மன அனுபவமாகவும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். வம்பு அவிழும் துழாய் மாலை தோள்மேல், திருமேனியை தொடும் வாய்ப்பு உடைமையாலே நறுமணத்தை பரப்பும் திருத்துழாய் மாலையை தோள்களிலே அணிந்திருக்கிறார். இறைமையை குறிக்கும் மாலை இருந்தபடி. திருத்துழாய் மாலை அணிந்தால் அவன் இறைவன் தானே, இறைமை தானே. அதைத்தான் சொல்லு. நம்பமிழும் துழாய் மாலை தோள்மேல். வம்பு என்றால் மனம் வீசக்கூடிய திருத்துழாய் மனம் எங்கிருந்தாலும் வரும் அல்லவா? அந்த துழாய் மாலையை தோள்மேலே போட்டு கொண்டிருக்கிறார். அவ்வளவு சிறப்பானவர். கையென ஆழியும் சங்கும் ஏந்தி, அத்துடன் பரம்பொருள் என்பதை அறிவிக்கும் தெய்வீக படைக்கலங்களை சங்கினையும் சக்கரத்தையும் கைகளிலே ஏந்தி கொண்டவராயிருக்கிறார். நம்பர் ஒப்பனையின் அழகாலே நம்மால் விருப்பினுடன் பற்றப்படுபவர், நம்மால் விருப்பத்தாலே பற்றப்படுபவர் என்று தோற்றமளிக்கிறார். நம்மால் அண்டியவரை காப்பவர் என்று நம்பத்தகுந்தவர் என்றபடி. நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார். விலை மதிப்புடைய பொருள் அல்லவா என்று பிறர் தேடி பெறுமாறு தம்மை அரியராக கொள்ளவில்லை. நம் இல்லம் புகுந்து எளிமையிலே நம் வீட்டிற்கே வந்து புகுந்து நின்றார். நாகரிகர் கண்ணோட்டம் உடையவராய் சிறந்த சுவைஞராய் இருக்கின்றார். நாகரிகர் பெரிதும் இளையர், நமக்கேற்ற பருவம் உடையவராய் இருக்கிறார். தோழியிடம் சொல்கிறாள் நாயகி, நமக்கேற்ற பருவம் உடையவராயிருக்கிறார், பெரிதும் இளையர், இன்னும் மீசை தாடி முளைக்க பெறாதவராயிருக்கிறார். இளமையை கடந்த பருவத்தவர் அல்லர், முதுபருவம் அல்ல. செம்பவளம் இவர் வாயின் வண்ணம், இவருடைய உதடுகள் பார்த்த அளவில் சிவந்த பவளம் போல் சொல்லும்படியாக இருக்கின்றன. தேவர் நம்மினத்தவர் அல்லாத தேவராகவும் இருக்கிறார். மனிதர்களோடு இணைக்கலாம்படி இவர் இல்லை, உயர்ந்து நிற்கிறார். இவரது உருவம் சொல்லில் அம்பவள திரளேயும் ஒப்பர். இவர் வடிவிருக்கும் நிலையை எடுத்து சொன்னால் தம் உடல் முழுவதும் காண்பதற்கு இனியராயிருக்கிறார். அச்சோ ஒருவர் அழகியவா. உவமையை கடந்து நிற்கும் பொருளுக்கு உவமையை எப்படி தேடி சொல்ல முடியும்? இது என்ன வியப்பு! இவரை பற்றி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாத ஒரு பொருளுக்கு எப்படி உதாரணம் கண்டுபிடித்து சொல்லுவது? என்னுடைய வாசாம கோச்சரம், என்னுடைய எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை, வாக்கிற்கு எட்டாதது என்று சொல்லுகிறார். அச்சோ ஒருவர் அழகியவா. இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். வம்பு அவிழும் துழாய் மாலை தோள்மேல், கையென ஆழியும் சங்கும் ஏந்தி, நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார். நாகரிகர் பெரிதும் இளையர், செம்பவளம் இவர் வாயின் வண்ணம், தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவள திரளேயும் ஒப்பர். அச்சோ ஒருவர் அழகியவா என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருநாகை எம்பெருமான் அழகியான் சௌந்தர்ய ராஜப்பெருமாள் திருவடிகளே சரணம். அங்கமல தடவயல் சூழ் ஆலிநாடன் அருள்மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர்வேள் மங்கை வேந்தன் கொற்றேவல் பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.